இதுல 2020 பாஸ் பேப்பர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 வருஷ பாஸ் பேப்பர்ல செகண்ட் கொஷின் அது கண்டினியூ. 2020 பாஸ் பேப்பர் ஆல்ரெடி அது ஹாஃப்ல ஸ்டொப் ஆகிட்டுது, அதாவது அதை கண்டினியூ பண்ணிடலாம் போன தரல. ஸோ அந்த ரெக்கார்டிங் நான் மேலும் அப்லோட் பண்ணிக்கிறேன். அதை தொடர்ந்து 2021, 22, 23, 24 5 வருஷ பாஸ் பேப்பர் இதுல தொடர்ச்சியா வருது. இதுல பாருங்க, 2022 பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வி, ரெண்டாவதுல முதலாவது கேள்வி, ஒரு நிரம்பல் வளையை வரையும் போது நிலையாக இருப்பதாக கருதப்படுவது எது? நாங்க நிரம்பல் வளை வளையும் போது நாங்க எப்படி எழுதுறோம்? விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறா நிலை. சோ இந்த ஏனைய காரணிகள் எல்லாமே நிலையாக இருக்கும். ஆகவே நிரம்பல் வளையை வரையும் போது நிலையாக காணப்படும் விலைகள் கீழே தந்திக்கிறாங்க பாருங்க. உற்பத்தி காரணிகளின் விலை, எதிர்காலத்தில் எதிர்பார்க்கப்படும் விலை, நிரம்பலாளர்களின் எண்ணிக்கை, தொழில்நுட்பம், இயற்கை வளங்கள், இதெல்லாம் நிரம்பல் வலையை வரையும் போது நிலையானதாக குறிக்கப்படுற விஷயங்கள். அது இல்லாம உற்பத்தியாளர் நோக்கம், அதே மாதிரி அரச கொள்கைகள், உற்பத்தியாளர்களுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மாறாமைக்கிறது, இதெல்லாம் நிரம்பல் வளைய வளையும் போது எடுகோலாக கொள்ளப்படக்கூடிய காரணி. இதுல நிரம்பல் வளையை வரையும் போது நிலையான காரணியும் இருக்குது, கேள்வி வளையை வரையும் போதும் நிலையானது காரணிகள் இருக்குது. ஸோ இப்ப ரெண்டாவதுல முதலாவது கேள்வி எப்படி வருது? இப்ப 2020 பாஸ் பேப்பரை பாத்தீங்களா, இந்த இப்படியான ஒரு கேள்வி போட்டிக்கிறாங்க. 2022 பாஸ் பேப்பர்ல இப்படியான ஒரு கேள்வி போட்டிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு முறைக்கு உள்ள பேப்பர்ல எப்படியான டிஃப்ரெண்ட் வருவதோ நீங்க அதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு எப்படியான கன்செப்ட்ல வருது அப்படிங்கிறது நிறைய நீங்க பேப்பர் செய்யும்போது நிறைய உங்களுக்கு ப்ராக்டிஸ் கிடைக்கும். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. சிகரெட்டுக்கான விலை கேள்வி நிகழ்ச்சி சுமார் 0.75 ஆக உள்ளதாக ஆய்வு கற்கைகள் காட்டுகின்றன. தற்போது ஒரு சிகரெட் பெட்டியின் விலை 1500 ரூபாவாயின், அத்துடன் அரசாங்கம் புகைப்பிடித்தலை 30% குறைக்க விரும்பினால் ஒரு பெட்டி சிகரெட்டின் விலை எந்தளவாக இருக்கும்? இது 5 மார்க்ஸை கொடுத்துக்கிறாங்க. அப்ப 5 மார்க்ஸ்ல அவங்க எப்படி மார்க்ஸ் எதிர்பார்க்கறாங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களே கேள்வி விளங்கிக்குதா? அதை ஃபார்முலா பேஸ்ல கொண்டுட்டு போவீங்க. அதுக்கு பிறகு அதை ஃபார்முலாவை தீர்ப்பீங்க. அடுத்த கட்டமா விடையை கொடுப்பீங்க. அப்ப சிகரெட்டுக்கான விலைக்கேள்வி நிகழ்ச்சி 0.75ன்னு தந்திக்கிறாங்க. அப்ப விலை நிகழ்ச்சியோட சமன்பாடு நாங்க நிறைய முறையில செய்யறோம். ஒன்னே புள்ளி நிகழ்ச்சி முறையில செய்யறோம், வில் நிகழ்ச்சி முறையில செய்யறோம். அதே மாதிரி சமன்பாட்டு பெர்சன்டேஜ் அடிப்படையில் எப்படி டெல்டா கியூடி பெர்சன்டேஜின் கீழ் டெல்டா பி பெர்சன்டேஜ், இதுவும் ஒரு பிஇடிக்கான ஃபார்முலா. அப்ப இங்க எங்களுக்கு பெர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஒரே ஒரு விலை மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இந்த முறையில செய்யறது எங்களுக்கு லேசு. அப்போ இங்க விலைக்கேள்வி நிகழ்ச்சி 0.75 சிகரெட் பெட்டியின் விலை 1500 ரூபான்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப பி 1500, கியூடி எதுவுமே எங்களுக்கு சொல்ல இல்ல. ஆனா அரசாங்கம் புகைப்பிடித்தலை 30% குறைக்க. அப்ப புகைப்பிடிக்கிறது அப்படிங்கிறது குவான்டிட்டி. இது என்ன செய்ய போறாங்களாம்? 30% குறைக்க போறாங்களாம். அப்ப 30% குறைக்குதுன்னு சொன்னா கட்டாயங்க விலையில அதிகரிப்புன்னு இடம்பெற்றிருக்கணும். 30% குறைக்க விரும்பினால் ஒரு பெட்டி சிகரெட்டின் விலை எந்த அளவாக இருக்க வேண்டும்? அப்போ விலை கூடிக்கணும். அப்ப டெல்டா கியூடிக்கு ஒரு பெர்சன்டேஜ் தந்திக்கிறாங்க எங்களுக்கு. டெல்டா கியூடி பெர்சன்டேஜ் 30%. டெல்டா பி பெர்சன்டேஜ் எங்களுக்கு தெரியாது. பிஇடி தந்திக்கிறாங்க 0.75. சரி. அப்ப இதை எங்க பெருக்குனீங்களா இருந்தால் 0.75 எக்ஸ் சமன் 30%. ஆகவே எக்ஸ் சமன் 30 0.75ஆல பிரிப்பீங்க. 30 0.75ஆல பிரிச்சிங்களா இருந்தா 40% உங்களுக்கு என்ன வரப்போகுது? டெல்டா பி பெர்சன்டேஜ் வரப்போகுது. அப்ப டெல்டா கியூடி 30% குறைக்கப்படுதுன்னா டெல்டா பி அதிகரிக்கப்பட்டிருக்கும். 1500க்கு 40% நீங்க பார்ப்பீங்க. ஆகவே 100க்கு 40% தர 1500க்கு பார்த்தீங்களா இருந்தால் 15 தர 40 600 ரூபா வரும். 600 ரூபா. விலை கூடணும். 1500ம் 600ம் 2100 ரூபா. ஆகவே சிகரெட்டின் விலை எந்த அளவாக இருக்க வேண்டும்? 2100 ரூபாவாக இருக்க வேண்டும்.
பாருங்க, விலைகளின் நிகழ்ச்சி, கேள்வித்தொகை மாற்றத்தின் கீழ் விலையில் ஏற்பட்ட மாற்றம். இதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ சமன்பாடு நீங்க கட்டாயம் எழுதணும். விலை ஒரு வீதத்தினால் மாற்றம் அடையுமாயின் கேள்வி வீதம் 0.7 வீதத்தினால் மாற்றம் அடையும்ன்றது இது கருத்து. இப்போ இது நாங்க மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்க விளங்குறதுக்காக காட்டிக்கிறாங்க. இங்க நாங்க என்ன செய்றோம்? ஃபார்முலாவை போடுறோம். எக்ஸ்ன்னு போட்டு கண்டாலும் சரி. 40 வீதம். நான் மேல காட்டின மாதிரி டெல்டா கியூடி பர்சன்டேஜ் டெல்டா பி பர்சன்டேஜ். ஸோ இங்க 40 வீதம் இதை காண்றதுக்கு 2 மார்க்ஸ். அதுக்கு பிறகு ஃபைனலா நீங்க கொடுக்குற ஆன்சர் 2100 ரூபாய்க்கு 1 மார்க்ஸ். ஆகவே ஆன்சர் எப்படி டிவைட் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கணும். நிறைய பேர் வந்து தொடர்ந்து நோட்ஸை மட்டுமே படிக்கிறீங்க. ஸோ அப்படி செய்யாதீங்க. பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு லேசா விளங்கும். 3வது கேள்வியை பாருங்க. விலை தவிர்ந்த ஏனைய பங்கீட்டு முறைகளை 3ஐ குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக. இதே கேள்வி 2020 பாஸ் பேப்பர்ல வந்துக்குது. ஒரு பொருளாதாரத்தின் பொருள்களை பங்கீடு செய்யும் பொருட்டு பயன்படுத்தப்படும் விலை தவிர்ந்த பங்கீட்டு முறைகள் 3ஐ குறிப்பிடுக. இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. அப்ப எப்படி 3ஐ பெயரிடுக அப்படின்னு கொடுத்ததுக்கு 3 மார்க்ஸும், இங்க 2020 பாஸ் பேப்பர்ல 3ஐ குறிப்பிட்டு அவற்றை சுருக்கமாக விளக்குக 6 மார்க்ஸும் கொடுத்திக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? 3 குறிப்பிடுறதுக்கு 3 மார்க்ஸும் அதை விளக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் படியும் பிரிச்சு கொடுத்திக்கிறாங்க. ஆகவே நீங்க அத அங்க நோட்ஸா மட்டும் எழுதுவீங்க. இங்க வந்து கொஞ்சம் நீங்க விளக்கப்படுத்தணும். எப்படி? விலை தவிர்ந்த இணைய பங்கீட்டு முறைகள். என்ன இணைய பங்கீட்டு முறைகள்? வரிசை முறை. வரிசை முறைங்கிறது என்னது? பொருள் பற்றாக்குறைய குறிப்பிட இல்ல. வரிசை முறைங்கிறது பொருள் பற்றாக்குறை குறிப்பிட இல்ல. குறைந்த அளவு பொருட்களை கூடிய அளவு நபர்கள் கொள்வனவு செய்ய முற்படும் போது இந்த வரிசை முறை பதியப்படுது. பாருங்க, வரிசையில் நின்று பொருட்களை பெற வேண்டியுள்ளதுடன் வரிசையில் வருவோரின் வரிசை கிரமத்தின்படி பொருட்கள் தரப்படும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் பௌதீக ரீதியில் ஒருவர் வரிசையில் நின்றே ஆக வேண்டும் என்று கருதப்படுவதில்லை. சில வேளைகளில் காத்திருப்பு பட்டியலில் பெயரை பதிவு செய்வதன் மூலம் மிகைக்களி நிலவும் பொருளை பட்டியலின் வரிசை கிரமமா வெளியிடப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 50 பொருள் லிக்கிது 50 பேருமே கேட்டு வராங்கன்னு சொன்னா அது ஓகே. வரிசை முறை தேவையில்லை. சில சந்தர்ப்பங்கள்ல மிகை கேள்வி ஏற்படுகின்ற சந்தர்ப்பம் 50 பொருள் லிக்கும் போது 100 பேர் கேட்டு வருவாங்கல்ல, இருந்தா அங்க வரிசை முறை பின்பற்றப்படுது. அப்ப 2 விஷயம் அங்க பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் வரிசை முறை இல்ல. மிகை கேள்வி நில ஒரு சந்தர்ப்பத்துல இங்க வந்து விலை அல்லாத பங்கீட்டு முறைகள் இடம்பெறுது. 2வது விஷயம் பங்கீட்டு அட்டைகளை விநியோகித்தல். தரப்பட்ட ஒரு பொருளின் நிச்சயிக்கப்பட்ட அளவை ஒரு கிழமைக்கோ ஒரு மாதத்திற்கோ பெறத்தக்க வகையில் தனிநபருக்கு அல்லது குடும்பத்திற்கு வழங்கப்படும் அட்டை. பங்கீட்டு அட்டை கொடுக்கிறது. இப்போ ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு சாமான் கொடுத்தா அந்த அட்டையில நாங்க மென்ஷன் பண்ணி தானே மறுபடியும் அவர் இடையில எல்லாம் வந்து இந்த சாமானை கேட்கலாது. திருப்ப அந்த மாசம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் வரணும். இது ஒரு முறையான முறையில பங்கீடு செய்யறதுக்கு உதவுது. தெரிந்தவர்களுக்கு பெற்றுக் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மிகை கேள்வி காணப்படுற சந்தர்ப்பத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நான் என்ன செய்வேன்? எடுத்து வச்சுட்டு அவங்களே கொண்டு போய் கொடுப்பேன். இது தெரிந்தவர்களுக்கு பங்கீடு செய்யப்படுது. கருப்பு சந்தை விலை. கருப்பு சந்தை விலையில் எப்படி தீர்மானிக்கப்படுது? உயர்ந்தபட்ச விலை நிலவுகின்ற சந்தர்ப்பங்களில், அதாவது உயர்ந்தபட்ச விலைன்னு சொல்லும்போது சமநிலை விலைக்கு கீழாக விலை நிர்ணயிக்கப்படும் போது இந்த மிகை கேள்வி ஏற்பட்டு இந்த குறிப்பிட்ட நிரம்பல் கருப்பு சந்தை விலையில விற்பனை செய்யப்படுது. அப்ப இது கருப்பு சந்தையில பங்கீடு செய்யப்படுது. இது ஒரு சட்டவிரோதமான முறையாக கருதப்படுது. சரியா? அப்ப கருப்பு சந்தைங்கிறது நல்லம் இல்ல. விலையல்லா பங்கீட்டு முறையாக இருந்தாலும் கருப்பு சந்தைங்கிறது ஒரு சட்டவிரோதமான முறையாக சொல்லப்படுது. அடுத்து சந்தர்ப்பத்திற்கேற்ப பங்கீடு செய்தல். சந்தர்ப்பத்துக்கேற்ப பங்கீடு செய்தல்னா என்ன? மேற்கூறப்பட்ட முறைகளை பின்பற்றத்தக்க பற்றாக்குறையாக உள்ள பொருள்களை விநியோகிப்பது தற்செயலான வகையில் மேற்கொள்ளப்படும். மிகை உள்ள பொருள்களை யாரும் எதிர்பாராதவாறு ஒரே தடவையில் சில சந்தைகளில் விற்பனை செய்யப்படலாம். அதாவது இப்போ ஒரு பொருளுக்கு மிகைக்களி காணப்படுற சந்தர்ப்பத்துல எல்லாருமே சேர்ந்து என்ன செய்வாங்க? மத்த கடைகள்லயும் அந்த பொருளை போய்த்து வாங்குறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கி கொடுக்கப்படும். இது சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு இப்போ சில பொருள்கள் பாருங்க, அந்த கடையில போனா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்ஷன் வருது தானே? அந்த மாதிரி இது விலையெல்லாம் பங்கிட்டு முறை.
அதே மாதிரி லஞ்சம் பெற்று வழங்குதலும் இருக்குது. லஞ்சம் பெற்று வழங்குதல்னு சொன்னா இப்போ கொஞ்சம் வசதி படைத்தவர்கள்ட்ட காசை வாங்கிட்டு அதுக்கு பொருளை கொடுக்கறது, அதுவும் விலையல்லாத பங்கீட்டு முறை. வேறு பொருட்களுடன் இணைத்து வழங்குதல், இப்போ குறிப்பிட்ட பொருள் விற்பனையாக அமைக்கிற சந்தர்ப்பத்துல மற்றொரு பொருளை விற்கணும்னு தேவைப்பாடு வரும்போது அவங்க எந்த பொருளை கேட்டு வராங்களோ அது வந்து என்ன செய்யறது, இன்னமொரு பொருளோட இணைத்து வழங்குறது, இவ்வாறும் செய்யப்படுது. அப்ப பாருங்க, 2020 வந்த அதே கேள்வி 2022 எப்படி டிஃப்ரெண்ட் ஆயிக்குது. இங்க 3ஐ குறிப்பிட்டு விளக்குகன்னு தந்துக்கிறாங்க. இங்க 2020 3இன் பெயரை குறிப்பிடுகன்னு தந்து 3 மார்க்ஸே கொடுத்துக்கிறாங்க. ஸோ நிறைய நீங்க வந்து அவ்வளோ ஹார்ட் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். 4வது கேள்வியை பாருங்க. ஒரு பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது நுகர்வோர் அதற்கு குறைவாக கேள்வி எழுப்புவது என்னென்ன விளக்கு. அந்த கேள்வியில என்ன கேக்குறாங்க, விலை கூடும் போது கேள்வி குறையுதான். அப்ப விலை கூடும் போது கேள்வி குறையுதுன்னு சொல்லும் போது அங்க கேள்வி விதி தொழிற்படுது. சோ எங்கள்ட்ட மறைமுகமா என்ன கேள்வி இதுல கேக்குறாங்கடா, கேள்வி விதி தொழிற்படுறதுக்கான காரணத்தை விளக்க சொல்றாங்க. அதுலயும் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க விலை கூடும் போது அப்படிங்கிறது. சோ அந்த விலை கூடும் போது என்ன நடக்குங்கிறத நாங்க கேள்வி விதியை அடிப்படையாக வச்சு பதிலீட்டு விளைவுலையும் வருமான விளைவுலையும் என்ன செய்யணும், நாங்க விளக்கப்படுத்தணும். அதாவது ஒரு பண்டத்திட கேள்வி அதிகரிக்கும் போது, அதாவது ஒரு பண்டத்திட விலை மாற்றத்திற்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க, ஒரு ஃபர்ஸ்ட்டு கேள்வி விதினா என்னன்னு சொல்லுவீங்க. அப்பதான் உங்களுக்கு கன்செப்ட் விளங்கிட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு பண்டத்தின் விலை மாற்றத்திற்கும் கேள்வி தொகை மாற்றத்திற்கும் இடையிலான தொடர்பு எதிர்க்கணியமாகும். ஆகவே விலை அதிகரிக்கும் போது நுகர்வோர் அதற்கு குறைவாக கேள்வி எழுப்புவார்கள். இது 2 முறையில விளக்கப்படுத்தப்படுது. ஒண்ணு பதிலீட்டு விளைவின் ஊடாக, அடுத்தது வருமான விளைவின் ஊடாக. பதிலீட்டு விலை ஊடாக எப்படி நடக்கும், குறித்த பொருளோட விலை கூடும் போது பதிலீட்டு விலை உங்களுக்கு தெரியும். குறித்த பொருளோட விலை கூடும் போது அதோட சார்பு விலை கூடி, சார்பு விலைனா என்னது, பதிலீட்டு பொருளோட கொள்வனவு கூட்டுறது. சோ குறிப்பிட்ட பொருளோட விலை கூடும் போது அதோட சார்பு விலை கூடி அல்லது பதிலீட்டு பொருளோட கொள்வனவு கூட்டுறதால, அப்படித்தானே கேலித்தொகை, குறிப்பிட்ட பொருளோட கேலித்தொகை என்ன செய்யுது, குறையுது. உதாரணமா இதெல்லாம் இதைத்தான் நீங்க எழுத வேண்டிய ஆன்சர். நான் ஜஸ்ட் உங்களுக்கு விளக்கப்படுத்துறேன். உதாரணமா பாருங்க, சீனியோட விலை கூடுதுன்னு சொன்னா மக்கள் கோப்பி வாங்குறதை கூட்டுவாங்க. பதிலீட்டு பொருளுக்கான தொடர்பு நேர்க்கணிய தொடர்பு, அப்படித்தானே. பதிலீட்டு பொருளோட விலை ஏனைய காரணி மாறக்கூடாது. ஆனா பதிலீட்டு பொருளோட கொள்வனவும் மாறுது. அதனாலதான் நாங்க சார்பு விலை அப்படிங்கிற ஒரு வேர்டை மென்ஷன் பண்றோம். அப்ப குறிப்பிட்ட பொருளோட விலை கூடும் போது சார்பு விலை அதிகரித்து அல்லது பதிலீட்டு பொருளோட கொள்வனம் அதிகரிக்கிறதால குறித்த பொருளின் கேள்வி தொகை விலை மாற்றம் நடைபெறும் போது அங்க கேள்வி தொகை அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்க சேர்க்கணும். அப்போ குறிப்பிட்ட பொருளோட விலை கூடும் போது சார்பு விலை அதிகரித்து அல்லது பதிலீட்டு பொருளோட கொள்வனவு கூடுறதால குறிப்பிட்ட பொருளோட கேள்வித்தொகை குறையுது. வருமான விளைவு என்ன சொல்லுது, கொள்வனவு சக்தி அப்படிங்கிற ஒரு வேர்ட் சேருது. வருமானம் மாறாது, கொள்வனவு சக்தி மாறும். எப்படி, உதாரணமா 100 ரூபாய்க்கு நீங்க 10 பொருளை வாங்குனீங்கன்னா உங்களோட கையில 10,000 ரூபாய் காசு நிக்குதுன்னு அர்த்தம். இப்ப அதே பொருள் 200 ரூபாய் ஆகுதுன்னு சொன்னா உங்களால 5 பொருள் தான் வாங்கிடணும். பட் உங்களோட கையில 1000 ரூபாய் தான் காசு. ஆனா வருமானம் மாறிக்குதா, மாற இல்ல. பட் கொள்வனவு சக்தி என்ன நடந்துக்குது, மாறிக்குது. வருமான விளைவை நீங்க விளக்கப்படுத்துவீங்க. குறிப்பிட்ட பொருளோட விலை அதிகரிக்கும் போது, விலை கூடும் போது கொள்வனவு சக்தி என்ன செய்யும், குறைவடைந்து குறிப்பிட்ட பொருளின் கேள்வித்தொகை குறைவடையும். இதுதான் கேள்வி விதி மூலம் விளக்கப்படுத்தப்படுது. இவங்க என்ன கேட்க வாராங்க அப்படிங்கறத நீங்க விளங்கினா குயிக்கா நீங்க ஆன்சர் எழுதிடுவீங்க. 6 மார்க்ஸ் எதை கொடுத்திக்கிறாங்க, ஒரு கேள்வி விதியை விளக்கப்படுத்துறதுக்கு, 2வது விஷயம் வருமான விளைவு விளக்கப்படுத்துறதுக்கு, 3வது விஷயம் பதிலீட்டு விளைவு விளக்கப்படுத்துறதுக்கு. இப்போ மார்க்ஸ் எப்படி டைவர்ட் ஆகுது, எப்படி பிரிக்கப்பட்டிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பாருங்க, பொருளின் விலைக்கும் கேள்வி ஏற்பப்படும் தொகைக்கும் இடையில் எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுது. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க விதியை விளக்கப்படுத்தணும். இது கேள்வி விதி மூலம் வெளிப்படுத்தப்படுது. விலை கூடும் போது அப்பொருளுக்கு நுகர்வோர் குறைந்த கேள்வியை எழுப்புவோம். இது இரண்டு காரணங்களால வெளிப்படுத்தப்படுது. பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு. பதிலீட்டு விளைவுன்னு சொல்றது என்னது, ஒரு பொருளின் விலை கூடும் போது அதோட சார்பு விலை கூடும். சார்பளவுல விலை கூடி விலை அதிகரித்த பொருளின் கொள்வனவை குறைத்து சார்பளவில் விலை குறைவாக உள்ள பதிலீட்டு பொருளை அதிக அளவு கொள்வனவு செய்ய தூண்டப்படுவாங்க. இது நீங்க ஜென்ரலா யோசிச்சு எழுதணும். எல்லாத்தையுமே நீங்க தலைக்கு போட்டு பாடமாக்காம ஜென்ரலா யோசிங்க. பதிலீட்டு பொருளோட
ஒப்பீட்டு ரீதியில எங்களுக்கு எப்படி இருக்க போகுது, பதிலீட்டு பொருளோட விலை குறைவாக விளங்கும். சோ அந்த பொருளை வாங்குறதுக்கு மக்கள் தூண்டப்படுவாங்க. ஆகவே குறிப்பிட்ட பொருளோட கொள்வனவு என்ன செய்யும், குறைக்கப்படும். வருமான விளைவு ஏனைய காரணிகள் மாறா நிலையில் ஒரு பொருளின் விலை கூடும் போது நுகர்வோரின் மெய் வருமானம் பாருங்க, பண வருமானத்தின் கொள்வனவு சக்தி. பண வருமானங்கிறது இந்த கையில உள்ள காசு. 1000 ரூபாய் வச்சுக்கிறேன்டா, நேற்றும் 1000 ரூபாய் தான் வச்சிருந்தேன், இன்னைக்கும் 1000 ரூபாய் தான் வச்சிருந்தேன். பட் நேத்து வச்சிருந்த 1000 ரூபாய்க்கும் இன்னைக்கு வச்சிருந்த 1000 ரூபாய்க்கும் டிஃப்ரெண்ட் டிக்கெட், அப்படித்தானே? விலை கூடும் போதே பண வருமானத்தின் கொள்வனவு சக்தி அல்லது மெய் வருமானம் குறையும். இதால கொள்வனவு செய்த எல்லா பொருள்களையும் இப்போது கொள்வனவு செய்ய முடியாது. ஆகவே கேள்வித்தொகை கொள்வனவு தொகை வந்து என்ன செய்யும், குறைபடும். இப்ப 2 மார்க்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கேள்வியிலேருந்து உங்களுக்கு என்ன விளங்குது, ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வி விதியை விளக்கப்படுத்துவீங்க, அதுக்கு பிறகு ஸ்பெசிஃபிக்கா கேட்டிக்கிறதுக்கு மட்டும் விளக்கப்படுத்துவீங்க. விலை கூடும் போதுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க, விலை குறையும் போதுன்னு மென்ஷன் பண்ணா விலை குறையும் போது என்ன நடக்குங்கிறது அதுக்கு ஒப்போசிட்டா அப்படியே நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க. ஸோ ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கேள்விக்கு வந்து ஆன்சரை ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி மார்க்ஸ் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்த்து எக்ஸாமுக்கு ஆன்சர் எழுத பழகிக்கொள்ளுங்க. அப்போ இது 2022 பாஸ் பேப்பர்ல வந்து 2வது கேள்வி உங்களுக்கு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க 2023வது பாஸ் பேப்பர். இதுல பாருங்க 2023 பாஸ் பேப்பர். சாதாரண பொருள், இழிவு பொருள், ஒரு கிஃபன் பொருள் என்பவற்றை வேறுபடுத்துக. அப்போ வந்து 3ஐயும் தனித்தனியே கேட்டுக்கிறாங்க. அப்ப சாதாரண பொருள்ங்கிறது என்ன? ம். சாதாரண பொருள்னு சொல்றது நுகர்வோரின் வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி மாற்றத்திற்கும் இடையில ஒரு நேர்க்கணிய தொடர்பு காணப்படுமாக இருந்தால் அதுதான் சாதாரண பொருள். வருமானம் மாறும் போது குறித்த பொருள் மீதான கேள்வியும் என்ன செய்யும், மாறும். அதாவது எப்படியான தொடர்பு, நேர்க்கணிய தொடர்பு. வருமானம் கூடும் போது கேள்வி கூடும், வருமானம் குறையும் போது கேள்வி குறையும். இது வந்து சாதாரண பொருள். இப்ப சாதாரண பொருளுக்கு வந்து வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி நேர்க்கணியமாக இருக்கும். இழிவு பொருள்னு சொல்றது நுகர்வோரின் வருமான மாற்றத்திற்கும் குறித்த பொருள் மீதான கேள்வி மாற்றத்திற்கும் இடையில் எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுமாக இருந்தால் அது இழிவு பொருள். வருமானம் கூடும்போது கேள்வி குறையும், வருமானம் குறையும் போது என்ன செய்யும், கேள்வி கூடும். இது வந்து இழிவு பொருள். கிஃபன் பொருள்னு சொல்றது கிஃபன் பொருளுக்கு புறநடை கேள்வி காணப்படும். அதாவது விலை கூடும் போது கேள்வித்தொகை கூடும், விலை குறையும் போது கேள்வித்தொகை குறையும். சாதாரண பொருள்களுக்கு எதிர்க்கணிய தொடர்பிக்கும், பட் கிஃபன் பொருளுக்கு நேர்க்கணிய தொடர்பிக்கும். கிஃபன் பொருளுங்கிறது சொல்றது புறநடை கேள்வியை கொண்ட இழிவு பொருட்கள். இழிவு பொருள்னு சொல்லும் போது ஜென்ரலா சாதாரண பொருள் மாதிரி தான் எதிர்க்கணிய தொடர்புலைக்கும். பட் எந்த இழிவு பொருள்களுக்கு புறநடை கேள்வி காணப்படுதோ அது எல்லாமே கிஃபன் பொருளாக கருதப்படும். இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இதுதான் சாதாரண பொருளுக்குரிய எக்ஸாம்பிள், இதுதான் இழிவு பொருளுக்குரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றது இல்லை. ஓவராலோட வருமானம் அவங்களோட வாழ்க்கை தரத்தை பொறுத்து பொருட்களோட தன்மை வந்து மாறுபடும். சாதாரண பொருள் டெஃபினிஷனை பாருங்க, நுகர்வோரின் வருமானம் அதிகரிக்கும் போது கேள்வித்தொகை அதிகரிக்கும். சாதாரண பொருட்கள் ஆகும். வருமானம் குறையும் போது கேள்வி என்ன செய்யும், குறையும். சாதாரண பொருளுக்கு வருமானம் சார் கேள்வி நிகழ்ச்சி நேர்க்கணியமானதாக இருக்கும். இழிவு பொருள்களுக்கு மறுதலை எப்படி, இழிவு பொருள்களுக்கு வருமான கேள்வி நிகழ்ச்சி எதிர்க்கணிய பெறுமதியை கொண்டிருக்கும். கிஃபன் பொருள்களுக்கு விஷேட வகையிலான இழிவு பொருட்கள் கிஃபன் பொருள்னு சொல்லப்படுது. அதாவது ஒப்போசிட்டான விலை கூடும் போது கேள்வியும் கூடுமாக இருந்தால் அது வந்து கிஃபன் பொருள். அதாவது புறநடை கேள்வியை கொண்ட இழிவு பொருட்கள் கிஃபன் பொருட்கள்னு சொல்லப்படுது. ஆகவே இதுக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துக்கிறாங்க. 3ஐயும் நீங்க சிம்பிளா தெளிவா என்ன கணிய தொடர்பு, எதுக்கும் எதுக்கும் உள்ள தொடர்பு அது. இப்போ உதாரணமா இங்க வருமானத்திற்கும் கேள்விக்கும் உள்ள தொடர்பு, இங்க வந்து வருமானத்திற்கும் கேள்விக்கும் உள்ள தொடர்பு விளக்கப்படுத்துறோம். இங்க வந்து விலைக்கும் கேள்வி தொகைக்கும் உள்ள தொடர்பு விளக்கப்படுத்துறோம். ஸோ இதை நீங்க விளக்கப்படுத்துறீங்கன்றது தெளிவா சொன்னீங்களா இருந்தா சரி. அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. இது வந்து முதல் யூனிட்ல உள்ள கேள்வி போடப்பட்டிருக்குது. ஒரு சந்தை பொருளாதாரத்தில் விலையின் தொழிற்பாடுகளை குறிப்பிடுக.
சந்தை பொருளாதாரத்துல விலையிட தொழிற்பாடு 3 வகையான தொழிற்பாடுகளை செய்யுது. ஒண்ணு தகவல் வழங்கும் தொழிற்பாடு, 2வது ஊக்குவித்தல் தொழிற்பாடு, 3வது வள ஒதுக்கீட்டு தொழிற்பாடு. தொழிற்பாடுகளை குறிப்பிடுகன்னு தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்க 3யும் குறிப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்துறேன். தகவல் வழங்கும் தொழிற்பாடுன்னு சொல்றது சந்தை பொருளாதாரத்துல நுகர்வோருக்கும் உற்பத்தியாளருக்கும் காரணி உரிமையாளருக்கும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவலை வழங்குது. அதாவது உற்பத்தியாளர் என்ன பொருளை உற்பத்தி செய்யணும்ன்ற தகவலை வழங்குது, கொள்வனவாளர் என்ன பொருளை கொள்வனவு செய்யணும்ன்ற தகவலை வழங்குது. இது தகவல் வழங்கும் தொழிற்பாடு. 2வது விஷயம் ஊக்குவிப்பு தொழிற்பாடு. ஊக்குவிப்புன்னு சொல்லும் போது ஒரு மோட்டிவ் பண்றது அப்படித்தானே. உற்பத்தியாளருக்கு உச்ச லாபம் தரக்கூடிய பொருள் எது என்பதையும், அதே மாதிரி கொள்வனவாளருக்கு உச்ச பயனை தரக்கூடிய பொருள் எது என்பதையும் விலை பொறிமுறை மூலமாக என்ன செய்யுது, விலை மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுது. அடுத்து வள ஒதுக்கீட்டு தொழிற்பாடு அருமையான வளங்களை மாற்று பயன்பாடுகளுக்கு இடையில எவ்வாறு பங்கீடு செய்யறது அப்படிங்கிற தொழிற்பாட்டை குறிக்குது. ஸோ சந்தை பொருளாதாரத்துல வெளியிட தொழிற்பாடு இந்த 3 முக்கிய விஷயங்களையும் தருது. பங்கீட்டு தொழிற்பாடு வளங்களை பங்கீடு செய்ய உதவுது. சமிஞ்ஞை வழங்கும் தொழிற்பாடு அல்லது தகவல் வழங்கும் தொழிற்பாடு சந்தையில் நிலவுகின்ற சார்பு ரீதியான அருமைத்தன்மை மிகையாக கிடைக்கும் தன்மை பற்றிய சமிஞ்ஞைகளை வழங்குவது. அதாவது உற்பத்தியாளருக்கு என்ன பொருள் உற்பத்தி செய்யணும்னா உற்பத்தியாளருக்கு எந்த பொருள் எந்த பொருளை உற்பத்தி செய்யணும்னோ அதே மாதிரி கொள்வனவாளருக்கு என்ன பொருளை கொள்வனவு செய்யணும் அப்படிங்கிறது தொடர்பான தகவலை வழங்குது. அடுத்தது உற்பத்தியாளருக்கும் நுகர்வோருக்கும் ஊக்குவிப்பை வழங்குது. விலையில உற்பத்தியாளருக்கு உச்ச பயன் எந்த பொருள் அப்படிங்கிறதையும், கொள்வனவாளருக்கு உச்ச பயனுக்குரிய பொருளையும், உற்பத்தியாளருக்கு எந்த பொருளை உற்பத்தி செஞ்சா உச்ச லாபம் எடுத்துக்கொள்ளுங்கிறதையும் கொடுக்குது. பாருங்க இதுல போட்டிக்கிறாங்க விளக்கம் இல்லாவிட்டாலும் புள்ளி வழங்க உண்டு. ஏன் அப்படி போட்டிக்கிட்டா கேள்வியில கேட்கப்பட்டிக்குது என்னது தொழிற்பாடுகளை குறிப்பிடுக அப்படின்னு தான் கேட்டிக்குது. ஸோ அதனால விளக்கம் இல்லாட்டியும் மார்க்ஸ் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி நீங்க எக்ஸாமுக்கு எழுதணும், இதுல இருந்து ஒரு விஷயத்த நீங்க படிச்சு கொள்ளணும். குறிப்பிடுகன்னு சொல்லும் போது அது பாயிண்ட்ஸ்ல எழுதணும். அதே மாதிரி விளக்குகன்னு சொல்லும்போது நீங்க விளக்கத்தை எழுதணும். குறிப்பிடுகன்னு சொல்லும் போது நீங்க 3 பாயிண்ட்ஸ் எழுதுறீங்க தானே, அதோட ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சின்னதா. விளக்குகள்னு சொல்லும் போது ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் வராது. இப்ப குறிப்பிடுங்க கேட்கிறாங்கன்றத விளக்க சொல்றதா இல்லாட்டி இல்லையா அப்படிங்கிற தொடர்பான ஒரு கன்ஃபியூஷன் ஒன்றும் வராது. அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. ஒரு நிரம்பல் வலை நேர்கணிய சாய்வுடையதாக இருப்பதற்கான 2 காரணங்களை சுருக்கமாக விளக்குக. இதுல என்ன கேட்க வந்திருக்கிறாங்க, நிரம்பல் வலை நேர்கணிய சாய்வுடையதா. அப்ப நேர்கணிய சாய்வுடையதுன்னு சொல்லும் போது எதை இவங்க கேட்கிறாங்க, நிரம்பல் விதி தொழிற்படுவதற்கான 2 காரணங்களை கேட்கிறாங்க. அப்ப நிரம்பல் விதி தொழிற்படுவதற்கான 2 காரணங்களை தான் நாங்க என்ன செய்யணும், இங்க விளக்கப்படுத்தணும். நிரம்பல் விதி தொழிற்படுறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒண்ணு, ஒரு பொருளோட விலை கூடும் போது லாப அளவும் கூடுறதால உற்பத்தியாளர் விலை கூடி நிரம்பல் தொகை கூடும். என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பொருளோட விலை கூடுறதால லாப அளவு கூடி உற்பத்தியாளருக்கு உற்பத்தி செய்யணும்ன்ற விருப்பம் தோன்றதால உற்பத்தி கூடுது. இது முதலாவது காரணம். 2வது காரணம், ஒரு பொருளோட உற்பத்தியை கூட்டும் போது குறைந்த செல்லும் எல்லை விளைவு விதி காரணமாக அமைய செலவு அதிகரிக்கும். உற்பத்தி கூட கூட நாங்க என்ன செய்யறோம், அடுத்த ஆப்ஷனுக்கு அந்த வளத்தை விட்டு கொடுக்கறது அதிகரிச்சுட்டு போகுது. சோ ஒரு பொருள் உற்பத்தி கூடும் போது அமைய செலவு கூடுது. இந்த அமைய செலவை கூடும் போது அந்த அமைய செலவை ஈடு செய்யறதுக்காக அமைய செலவு கூடும் போது எல்லை செலவு நாங்க விட்டு கொடுக்குற செலவு கூடிட்டு போகுது. ஸோ இந்த எல்லை செலவை ஈடு செய்யறதுக்கு விலையை கூட்டுறாங்க. விலை கூட்டப்படுறதால உற்பத்தியாளர் உற்பத்தி ஆற்றல் கூடி உற்பத்தியும் கூடுது. அவை நிரம்பல் வலை தொழிற்படுறதுக்கு 2 பிரதானமான காரணம். ஒண்ணு எல்லை செலவு கூடுறதால விலை அதிகரிக்கப்படுது. இந்த விலை அதிகரிக்கப்படுறதால உற்பத்தி அதிகரிக்கப்படுது. அடுத்த காரணம் விலை கூடுறதால லாபம் தூண்டப்பட்டு
அது மூலமா உற்பத்தியாளர்கள் தூண்டப்பட்டு உற்பத்தி அதிகரிக்குது. அப்ப இந்த கேள்வியில என்னத்தை கேட்க வராங்க அப்படிங்கிறது விளங்கினா தான் நீ ஆன்சரை குயிக்கா எழுதுவீங்க. நிரம்பல் வலை நேர்க்கணிய சாய்வுன்னு சொல்லும் போது அது நிரம்பல் விதிக்கான காரணம் அப்படிங்கிறது விளங்கணும். ஸோ 2 காரணத்துக்கும் 2 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. பாருங்க, ஒண்ணு உற்பத்தியின் எல்லை செலவு அதிகரித்தல், அதிகரிக்கும் அமைய செலவு, குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தி, தனிநபர் லாப நோக்கம். இதை 4ஆ உடைச்சி ஆன்சர் காட்டிக்குது ஸ்கீம்ல. ஆனா வந்து 2 மெயினான விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிக்குது. ஒன்று எல்லை செலவு கூடுறதால என்ன நடக்கும், அதே மாதிரி நிறுவனங்களோட லாப நோக்கம் உயரும் போது என்ன நடக்குது. இந்த எல்லை செலவு அதிகரிப்போடு சம்பந்தமானது தான் இந்த அதிகரிக்கும் அமைய செலவு விதியும் குறைந்து செல்லும் எல்லை உற்பத்தி விதியும் லிங்க் ஆகுது. ஏதாவது 2 எழுதுனா 2 மார்க்ஸ்ன்னு கொடுத்திக்கிறாங்க. அப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னது எப்படின்னா, இது ஒரு கன்செப்டாகவும் அதே மாதிரி இது ஒரு கன்செப்டாகவும் விளக்கப்படுத்துறேன். அடுத்து 4வது கேள்வியை பாருங்க. ஒரு நேர்கோட்டு கேள்வி வலையை அதன் உயர் விலை வீச்சினுள் அதிக விலை நிகழ்வுள்ளதாகவும் விலை குறைவான விலை வீச்சினுள் அதிக விலை நெகிழ்வற்றதாகவும் இருப்பது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ விலை கூட உள்ள சந்தர்ப்பத்துல நெகிழ்ச்சி உள்ளதாகவும் விலை குறைவாக உள்ள சந்தர்ப்பத்துல நெகிழ்ச்சி அற்றதாகவும் வைக்கிறதுக்கு காரணம் கேக்குறாங்க. பாருங்க, உயர் விலை வீச்சினுள் அதிக விலை நிகழ்வு உள்ளதாகவும் குறைவான விலை வீச்சினுள் நிகழ்ச்சியற்றதாகும். இப்போ கேள்விக்கோட்டை எடுத்தீங்களாக இருந்தால் இந்த நடுப்புள்ளிக்கு மேலே உள்ள இந்த பகுதி வந்து நிகழ்ச்சி உள்ள கேள்வின்னு சொல்றோம். அப்படித்தானே, பிஇடி ஒன்னை விட கூட. இந்த கீழ் உள்ள பகுதி நிகழ்ச்சி அற்றதுன்னு சொல்றோம். இதுக்கு ரீசன் என்னண்டா, இந்த இடத்துல பாருங்க, நாங்க வளமையா நிகழ்ச்சிக்குரிய சமன்பாடு யூஸ் பண்ற எப்படி, டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பியின் கீழ் கியூடின்னு யூஸ் பண்றோம். ஸோ இங்க மேல் பகுதியில பார்க்கும்போது விலை கூடுதலாக இருக்கும் கேள்வித்தொகை வந்து சின்ன அமௌண்ட்ல இருக்கும். இப்போ விலை 50 ரூபாய் ஆயிக்கும் போது கேள்வித்தொகை 10 ஆயிக்க போகுது. அப்போ 50ன் கீழ் 10ன்னு தான் வரப்போகுது. தர டெல்டா கியூடின் கீழ் டெல்டா பி சரிவு எப்பயும் மாறா நிலையில வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சமாக இருந்தால் I2 10, இதுல 25ன்னு வருது. 25லாம் வராது, சின்ன அமௌண்ட் தான் வரும். இது நான் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு விளக்கப்படுத்துறேன். அப்போ வந்து மேல உள்ள பெறுமதி பெருசா வரும்போது எப்பயுமே கீழே உள்ள பகுதியால பிரிக்கும் போது என்ன செய்யும், நிகழ்ச்சியிட பெறுமதி பெருசா தான் வரும். ஆனா இந்த இடத்துல விளைவீச்சினுள் 2வது கட்டத்துல நெகிழ்வற்ற பகுதியில வந்து விலையிட பெறுமதி குறைவாக இருக்கும், தொகையிட பெறுமதி கூடவாக இருக்கும். விலையிட பெறுமதி குறைவாக இருந்து தொகையிட பெறுமதி கூடுதலாக வரும்போது கீழே உள்ள தானம் பெருசா இருந்தானே நடக்கும், பெறுமதியும் குறைச்சி தான் வரும். ஆகவே அங்க விலை நெகிழ்வற்றதாக காணப்படும். அப்ப நேர்கோட்டு வலையை உயர் விலை வீச்சினுள் அதிக விலை நெகிழ் உள்ளதாகவும் குறைவான விலை வீச்சினுள் நெகிழ்வற்றதாகவும் காணப்படுறதுக்கான ரீசன், சரிவு மாறாத நிலையில் மேல் பகுதி கேள்விக்கோட்டோட மேல் பகுதியில விலை கூடுதலாகவும் கேள்வித்தொகை குறைவாகவும் இருக்கிறதால நாங்க சரிவோட சேர்த்து விலையை கேள்வித்தொகையால பிரிக்கும் போது அது நிகழ்வு உள்ளதாகவும், அதே மாதிரி இங்க நிகழ்வற்ற பகுதியில சரிவும் மாறா நிலையில நேர்கோட்டுக்கு சரிவு மாறாது, அப்படித்தானே, சரிவு மாறாத நிலையில விலையிட பெறுமதி குறைவாகவும் கியூடியிட பெறுமதி கூடுதலாகவும் காணப்படுறதால அங்க நிகழ்வற்றதாகவும் காணப்படுது. அப்போ உங்களுக்கு விளங்கிக்கும் நினைக்கிறேன். விளங்காட்டி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படி இல்லாட்டி குரூப்ல இருக்கிறவங்க வந்து ஸ்கிரீன்ஷாட்டோட இந்த கேள்வியோட ஸ்கிரீன்ஷாட்டோட நான் விளக்கப்படுத்தினது விளங்க இல்லாட்டி இதோட ஸ்கிரீன்ஷாட்டோட கேளுங்க. மோஸ்ட்லி நீங்க வந்து கமெண்ட் பண்ணும்போது சில டைம்ல நான் அந்த ரெக்கார்டிங் திரும்ப பார்க்க மாட்டேன் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு. ஸோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணுனீங்களா இருந்தா நான் வந்து உங்களுக்கு திரும்ப சொல்லித் தருவேன். அடுத்தது 5வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வியோட விடைய பாருங்க, எப்படி விட காட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. விலைக்கேளி நிகழ்ச்சியில சூத்திரத்தை பயன்படுத்த சொல்லிக்கிறாங்க. டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி தர பியின் கீழ் கியூடி உயர் விலை வீச்சினுள், அதாவது நிகழ்ச்சி உள்ள இந்த மேல் பகுதியில நிகழ்ச்சி உள்ள பகுதியில பியின் கீழ் கியூடியில பியின் பெருமானம் விலையின் பெருமானம் கூடுதலாக காணப்படும். உதாரணமா 100 10ஆல பிரிக்கிறதுக்கும் 10 100ஆல பிரிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, அப்படித்தானே. 100 10ஆல பிரிச்சா 10 ஆன்சர் வரப்போகுது, 10 100ஆல பிரிச்சா
சைவத்தசம் ஒண்ணுன்னு வரப்போகுது. சோ மேல உள்ள பகுதி பெருசாக ஈக்கும் போது பெருமானம் எப்படி ஈக்கும்? பெருசாக ஈக்கும். சோ விலையின் பெருமானம் கூடுதலாகவும் தொகையின் பெருமானம் குறைவாகவும் ஈக்கும் போது அது நிகழ்ச்சி உள்ள பகுதியாக காணப்படும். குறைந்த விலை வீச்சுல பியின் கீழ் கியூடியில பி குறைந்த பெருமானமாகவும் தொகையிட பெருமானம் உயர்வாகவும் காணப்படும் போது அங்கு குறைந்த விலை வீச்சாக காணப்படும். சரிவும் மாறாது. டெல்டா கியூடியின் கீழ் டெல்டா பி எப்பயுமே நேர்கோட்டுக்கு சரிவும் மாறாது. சோ சரிவு மாறாத நிலையில கேள்விக்கோட்டுல நாங்க அப்படித்தான் வரைகிறோம். சரிவு மாறாத நிலையிலன்னு சொல்லி. சோ சரிவு மாறாத நிலையில சரிவு வந்து நிலையாக காணப்படும் போது இந்த பீக்கும் கியூக்கும் இடையிலான விகிதத்தால அது உயர் வீச்சுக்குள்ளுக்கு வருமா குறை வீச்சுக்குள்ள வருமானு போகுது. இது இல்லாம உங்களுக்கு வரைவு ரீதியிலையும் காட்டிக்கிறாங்க. வரைவு ரீதியில மேல் பகுதியை நாங்க மென்ஷன் பண்ணலாம். விலை கூடுதலாக உள்ள பகுதி, அதே மாதிரி மேல் பகுதியில உள்ள இந்த கேள்வித்தொகை வந்து குறைவாக உள்ள பகுதி. சோ அதனால மேல் பகுதி நிகழ்ச்சியுள்ள பகுதியாகவும் கீழ்ப்பகுதியில விலை குறைவாக உள்ள பகுதி இது கேள்வித்தொகை கூடுதலாக உள்ள பகுதியினதால நிகழ்ச்சி குறைவாகவும் காணப்படும். நீங்க எப்படியும் பழக்கப்படுத்தலாம். அந்த கேள்வியிட அர்த்தம் என்னத்தை கேட்க வராங்க அப்படிங்கிறது விளங்கினா சரி. அடுத்து 5வது கேள்வி பாருங்க. ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு பதிலீட்டு விளைவு என்பவற்றை வரைவிலக்கணப்படுத்துக. பாருங்க இப்படியெல்லாம் ஒரு கேள்வி ரொட்டேட் ஆகி வருதுன்னு சொல்லி 2022 பாஸ் பேப்பர்ல நான் காட்டினேன். பாருங்க ஒரு பண்டத்தின் விலை அதிகரிக்கும் போது நுகர்வோர் அதற்கு குறைவாக கேள்வி எழுப்புவது. இதுவும் என்னது கேள்வி விதியத்தான் கேட்கிறாங்க. சரியா? அதே மாதிரி 2023 பாஸ் பேப்பர்லயும் அதேதான் சொல்ல வராங்க. ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு பதிலீட்டு விளைவை குறிப்பிடுக. 2020 பாஸ் பேப்பர்ல பாருங்க 2020 பாஸ் பேப்பர்ல மென்ஷன் பண்ண இல்ல. சோ கேள்வி வந்து எப்படி வந்து 2021 பாஸ் பேப்பர் நம்ம என்ன செய்யல. ஸோ 2021 பாஸ் பேப்பரை பார்த்தீங்களா இருந்தால் இதுலயும் மென்ஷன் பண்ணல. 24 கேள்வியை பாருங்க. 24 லோடா. ஸோ எப்படி ஒரு பேப்பர் கம்பேர் பண்ணி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு விளங்கணும். பாஸ் பேப்பர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓவராலாக உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் பழகிடும். அப்போ ஒரு விலை மாற்றத்தின் வருமான விளைவு ஜென்ரலாக கேட்குறாங்க. வருமான விளைவு பதிலீட்டு விளைவு என்பவற்றை வரைவிலக்கணப்படுத்துகிறது. 2022ல ஸ்பெசிஃபிக்காக கேட்டுக்கிறாங்க. விலை அதிகரிக்கும் போது அப்படிங்கிறது. ஸோ 2023க்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? விலை மாற்றத்தின் வருமான விளைவு பதிலீட்டு விளைவு. விலை மாற்றத்தின் வருமான விளைவு பதிலீட்டு விளைவு விலகப்படுத்தும் போது விலை மாற்றத்தால் வருமான விளைவுக்கு என்ன செய்வீங்க? விலை மாற்றத்தால் கொள்வனவு சக்தி மாற்றம் அடைந்து குறிப்பிட்ட பொருளின் விலை மாற்றத்தால் கொள்வனவு சக்தி மாற்றம் அடைந்து குறிப்பிட்ட பொருளின் கேள்வி தொகை மாற்றம் அடையுமாயின் வருமான விளைவு. ஃபர்ஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் சொல்வீங்க. 2வது கட்டமா என்ன செய்வீங்க? அதுக்கு பிறகு குறிப்பிட்ட பொருளின் விலை அதிகரிக்கும் போது அதாவது குறிப்பிட்ட பொருளோட விலை அதிகரிக்கும் போது கொள்வனவு சக்தி என்ன செய்யும்? குறையும். சோ இதால கேள்வித்தொகையும் குறையும். இது வருமான விளைவு. பதிலீட்டு விளைவுன்னு சொல்லும் போது குறிப்பிட்ட பொருளின் விலை மாற்றத்தால் சார்பு விலை மாற்றம் அடைந்து பதிலீட்டு பொருளோட கொள்வனவு மாற்றம் அடைகிறதால குறித்த பொருளோட கேள்வித்தொகை மாற்றம் அடையுது. அதாவது குறிப்பிட்ட பொருளோட விலை கூடும் போது சார்பு விலை கூடி பதிலீட்டு பொருளோட கொள்வனவு கூடுது. ஆகவே குறித்த பொருளோட கேள்வித்தொகை குறையுது. உதாரணமா சீனிக்கு விலை கூடினா நாங்க சர்க்கரையை வாங்குவோம். ஆகவே சீனிட கேள்வித்தொகை குறையும். இது வருமான விளைவு பதிலீட்டு விளைவு. அவற்றை கேள்வி விதியுடன் எவ்வாறு தொடர்பு படுகிறது? கேள்வி விதியோட போட சொல்றாங்க. அப்ப கேள்வி விதியிட 2 டைப் தானே. விலை விளைவும் பதிலீட்டு விளைவும். இந்த வருமான விலையும் பதிலீட்டு விலையும். அப்ப கேள்வி விதியோடு எவ்வாறு தொடர்புபடுதுன்னு கேட்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி விதினா என்னன்றதை நீங்க விளக்கப்படுத்துவீங்க. கேள்வி விதி என்னன்னா குறிப்பிட்ட கால பகுதியில குறிப்பிட்ட பொருளோட விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில. இது முக்கியம். விலை மாற்றத்திற்கும் கேள்வி தொகை மாற்றத்திற்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு காணப்படுமாக இருந்தால் அது கேள்வி விதி. இந்த கேள்வி விதி வருமான விளைவு பதிலீட்டு விளைவு மூலமாக விளக்கப்படுத்தப்படுது. வருமான விளைவு மூலமா எப்படி விளக்கப்படுத்தப்படுது? ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்த நீங்க இன்க்ளூட் பண்ணி காட்டுவீங்க. எப்படி? விலை மாற்றத்தால கொள்வனவு சக்தி மாற்றம் அடையுது, கேள்வித்தொகை மாற்றம் அடையுது. ஆகவே விலை மாற்றத்திற்கும் கேள்வித்தொகை மாற்றத்திற்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு
விளக்கப்படுத்தப்படுது. அதே மாதிரி பதிலீட்டு விளைவுக்கும். ஸோ 4 மார்க்ஸ் கொடுத்திக்கிறாங்க. 4 மார்க்ஸுக்கு நீங்க தெளிவாக விடை எழுதப்பட வேண்டும். பாருங்க. 5வதுல ஆன கேள்வி. வருமான விளைவு ஏனையன மாறா நிலையில் ஒரு பொருளின் விலை மாற்றம் காரணமாக மெய் வருமானத்தில் மாற்றம் ஏற்பட்டு கேள்வித்தொகையில் மாற்றம் ஏற்படுது. ஃபர்ஸ்ட்டுக்கு டெஃபினிஷன் எழுதுவீங்க. அதுக்கு பிறகு அதால ஒரு கன்செப்டை விளக்கப்படுத்துவீங்க. ஒரு பொருளோட விலை குறையும் போது கொள்வனவு சக்தி அல்லது மெய் வருமானம் இருக்கும். இதால அவங்களால் அதிக அளவு கொள்வனவு செய்ய விலை குறைவால் அப்பொருளை வாங்க அதிக அளவு மெய் வருமானம் இருக்கும். இதனால அவர்கள் அதிக அளவு தொகையை கொள்வனவு செய்வாங்க. விலை குறையும் போது கொள்வனவு சக்தி கூடி கேள்வித்தொகை என்ன செய்யும்? கூடும். மறுதலை உண்மை. மறுதலை உண்மைன்னா விலை கூடும் போது கொள்வனவு சக்தி குறைஞ்சு கேள்வித்தொகை குறையும். எது எழுதினாலும் மார்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் எழுதுவீங்க. ஜென்ரலாக கேட்கும்போது டெஃபினேஷனை எழுதி அதுக்கு பிறகு விளக்கப்படுத்துவீங்க. பதிலீட்டு விளைவு ஏனைய பொருள் விலைகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பொருளின் விலை மாற்றம் காரணமாக ஏற்படும் சார்பு விலை மாற்றத்தால் கேள்வித்தொகை மாற்றம் அடைகிறது. ஃபர்ஸ்ட்டுக்கு டெஃபினிஷன், அதுக்கு பிறகு கன்செப்ட். ஒரு பொருளின் விலை வீழ்ச்சி அடையும் போது ஒரு பொருளோட விலை வீழ்ச்சி அடையும் போது ஏனைய பொருளுடன் ஒப்பிடும் போது அது என்ன செய்யும்? மலிவானதாக இருக்கும். ஆகவே நுகர்வோர் மலிவான பொருளை கொள்வனவு செய்ய முற்படுவாங்க. ஸோ என்ன நடக்கும்? குறித்த பொருளோட கேள்வி கூடும். ஒரு பொருளோட விலை குறையும் போது ஒப்பீட்டு ரீதியில மற்ற பொருளோட பதிலீட்டு பொருளோட ஒப்பிடும் போது குறித்த பொருள் மலிவானதாக கிடைச்சி குறித்த பொருளோட கேள்வித்தொகை கூடும். இது மறுதலையாக எழுதினாலும் சரி. அப்போ பதிலீட்டு விளைவு வருமான விளைவு. இது கேள்வி விதியோடு எப்படி தொடர்புபடுது? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு கேள்வி விதினா என்னன்னு தான் நீங்க விளக்கப்படுத்துவீங்க. கேள்வி விதி ஏனைய காரணிகள் மாறா நிலையில் ஒரு பொருளோட விலை கூடும் போது குறைந்த தொகைகளுக்கும் விலை குறையும் போது அதிக தொகைகளுக்கும் கேள்வி ஏற்படும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு டெஃபினேஷன். இது ஜென்ரலாக எழுதினாலும் சரி. விலை மாற்றத்திற்கும் கேள்வித்தொகை மாற்றத்திற்கும் இடையில எதிர்க்கணிய தொடர்பு. இது வந்து 2 முறையில் விளக்கப்படுத்தப்படுது. வருமான விளைவு, பதிலீட்டு விளைவு மூலம் ஒரு பொருளோட விலை குறையும் போது கேள்வித்தொகை மேற்படி இரு விளைவுகள் காரணமாக அதிகரிக்கும். எப்படி? இந்த 2 விளைவுகளையும் ஷோர்ட்டா விளக்கப்படுத்தினா சரி. நீங்க விளக்கப்படுத்தினாலும் ஓகே. இப்படி கொடுத்திக்கிறாங்க. பட் எக்ஸாம்ல வந்து இப்படி எழுதுறதுக்கு எங்களுக்கு டக்குன்னு வராது. ஸோ நீங்க என்ன செய்யுங்க? ஏதாவது ஒரு பக்கம் எழுதினால் புள்ளி வழங்கவும்னு போட்டுக்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு பக்கத்தை நீங்க விளக்கப்படுத்துனீங்கன்னா சரி. வருமான விளைவோட ஒரு பக்கம். அதாவது விலை குறையும் போது என்ன நடக்குங்கிற கன்செப்ட். பதிலீட்டு விளைவுக்கு விலை குறையும் போது என்ன நடக்கும் அப்படிங்கிற கன்செப்ட். ஸோ பேப்பர் அவ்வளோ கஷ்டமே இல்லை. உங்களுக்கு ப்ராக்டிஸ் இல்லாததாலையும் எந்த கேள்வியை எப்படி விளங்கி எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு விளக்கம் இல்லாததாலையும் தான் நிறைய கன்ஃபியூஷன் வரும். அப்போ இது 2023 பாஸ் பேப்பர். 2024 பாஸ் பேப்பரை பாருங்க. தனிநபர் கேள்வி வலையில் இருந்து சந்தை கேள்வி வலையில் வேறுபடும் விதத்தை வரைபடம் மூலம் விளக்குக. அப்ப தனிநபர் கேள்வி வலை அப்படிங்கிறது என்ன? தனிநபர் கேள்வி வலையிலிருந்து சந்தை கேள்வி வலை எவ்வாறு வேறுபடுது? தனிநபர் கேள்வி வலை என்று சொல்றது குறிப்பிட்ட ஒரு நுகர்வோர் பல்வேறுபட்ட விலையில பல்வேறுபட்ட கேள்வி தொகையை கொள்ளணும் செய்யறது. சந்தை கேள்வி வலைன்னு சொல்றது தனிநபர் கேள்வியிட மொத்தம். உதாரணமாக ஏ என்ற நபர் ஏ என்ற நபர் பல்வேறு விலைகள்ல பல்வேறு கேள்வித்தொகையை செய்கிறாரு. அதே மாதிரி பி என்ற நபரும் அதே மாதிரி செய்கிறாரு. சி என்ற நபரும் அதே மாதிரி செய்கிறாரு. இந்த 3 பேருடையும் மொத்தம் தான் சந்தை கேள்வி. இந்த 3 பேருடையும் 3 பேர், அதாவது ஏ என்ற நபர் 10 ரூபால 50 பொருளை வாங்குறாரு. பி என்ற நபர் 10 ரூபால 60 பொருளை வாங்குறாரு. சி என்ற நபர் 30 பொருளை வாங்குறாரு. ஆகவே 10 ரூபால உள்ள சந்தை கேள்வி ஏ என்ற நபருக்கு 50, பி என்ற நபருக்கு 60, சி என்ற நபருக்கு 30 ஆயிருந்தா மொத்தம் எத்தனை? 140 சந்தை கேள்வி. அதே மாதிரி 20 ரூபா விலையில ஏ என்ற நபர் விலை கூடும்போது கேள்வியை குறைப்பார். இவர் 30 குறைக்கிறாரு. இவர் வந்து 20 குறைக்கிறாரு. இவர் 10 குறைக்கிறாருன்னு சொன்னா 30, 20, 50, 10, 60 சந்தை கேள்வி. அப்ப தனிநபர் கேள்விங்கிறது குறிப்பிட்ட ஒரு நுகர்வோர் விலையில எவ்வளவு கேள்வித்தொகையை பல்வேறு விலையில எவ்வளவு கேள்வித்தொகையை கொள்ளணும் செய்யறாருங்கிறது. அதே மாதிரி சந்தை கேள்விங்கிறது நுகர்வோர் மொத்த பல்வேறு விலைகள்ல எவ்வளவு கேள்வியை செஞ்சு கொள்றாங்க அப்படிங்கிறது. இதை நீங்க எப்படி கிராஃப்ல காட்டுவீங்க? ஒரு 10 ரூபாய் எடுத்தீங்களா, இந்த 2 விலையை மென்ஷன் பண்ணீங்க. இது விலை. இதுல காட்டுறது உங்களுக்கு தெளிவாகணும்னு நினைக்கிறேன். பாருங்க, இது வந்து தனிநபர் கேள்வி.
கன்சியூமர் 1, கன்சியூமர் 2 குறிப்பிட்ட விலையில். அதே மாதிரி இவங்க 2 பேருடைய மொத்தத்தை இந்த சந்தை கேள்வியில காட்டிக்குது. அதாவது இந்த குவான்டிட்டி 1ஐயும் இந்த குவான்டிட்டி 2ஐயும் கூட்டி ஃபர்ஸ்ட் இடத்துல போட்டிக்கிறாங்க. இந்த குவான்டிட்டி 1ஐயும் இந்த குவான்டிட்டி 2ஐயும் கூட்டி இங்கே போட்டிக்கிறாங்க. இதை நான் சொன்ன மாதிரி நீங்க சார்ட்ல காட்டினீங்களா இருந்தா, ஒரு அட்டவணையில காட்டிட்டு கிராஃபை வரைஞ்சிங்களா இருந்தா தெளிவா வரைவீங்க. தனிநபர் கேள்வி வலையிலிருந்து சந்தை கேள்வி வலை எவ்வாறு வேறுபடுது? சந்தை கேள்வின்னு சொல்றது சந்தையில் உள்ள எல்லா நுகர்வோரும் ஒரு பொருளை பல்வேறு விலைகளில் கொள்வனவு செய்யும் இயலுமை, கொள்வனவு செய்ய விரும்பும் மொத்த தொகை. தனிநபர் கேள்வி வலைன்னு சொல்றது குறிப்பிட்ட ஒரு நுகர்வோர். அதே மாதிரி தனிநபர் கேள்வி வலையிலிருந்து கிடையச்சி வலைகளை கிடையாக கூட்டுவதன் மூலம் சந்தை கேள்வி வலை பெறப்படுது. அப்ப ஒவ்வொரு விலையிலையுமே அவங்களோட கேள்வி தொகை எப்படி மாறுது, ஒரு ஆளுடைய கேள்வி எப்படி மாறுது, இன்னொரு ஆளுடைய கேள்வி எப்படி மாறுது, சோ மொத்த கேள்வி எப்படி நடக்குது அப்படின்னு காட்டுறது சந்தை கேள்வின்னு சொல்லப்படுது. அடுத்து 2வது கேள்வியை பாருங்க. கேள்வியின் விலை நிகழ்ச்சி என்பதால் கருதப்படுவது யாது? மொத்த வருவாயில் அது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்? இது ஒரு டிஃப்ரெண்டா கிடைக்கிறாங்க. கேள்வியின் விலை நிகழ்ச்சி என்பதால் கருதப்படுவது. விலை நிகழ்ச்சின்னு சொல்றது என்ன? நிகழ்ச்சி அப்படின்றாலே விகிதாசார அடிப்படை. அப்ப குறிப்பிட்ட காலப்பகுதியில குறிப்பிட்ட பொருளோட விலை தவிர்ந்த ஏனைய காரணி மாறா நிலையில் விலை மாற்ற வீதத்திற்கும் கேள்வி தொகை மாற்ற வீதத்திற்கும் இடையிலான தொடர்பை குறிப்பிட்டு சொல்றது விலை கேள்வி நிகழ்ச்சி. இது மொத்த வருவாயில எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்? நிகழ்ச்சி உள்ள கேள்வி எப்படி செல்வாக்கு செலுத்தும்? நிகழ்ச்சி அற்ற கேள்வி எப்படி செல்வாக்கு செலுத்தும்? இதை நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா விளக்கப்படுத்துறேன். நிறைய விஷயங்கள் நான் நிகழ்ச்சி பாடத்துல பிராக்டிக்கலா நீங்க யோசிங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா இல்லாட்டி உங்களே கஷ்டம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ள எல்லாத்தையும். பாருங்க, நிகழ்ச்சி உள்ள கேள்வின்னு சொல்லும் போது விலை மாற்றத்தை விட கேள்வித்தொகை மாற்ற வீதம் கூடுதலா இருக்கும். சோ விலை கொஞ்சம் கூடும் போது பாருங்க, விலை கொஞ்சம் கூடும்போது உற்பத்தியாளர் கேள்வித்தொகை நாங்க என்ன செஞ்சிருவோம்? நல்லா குறைச்சிருவோம். நிகழ்ச்சி உள்ள கேள்விக்கு விலை மாற்றத்தை விட கேள்வித்தொகை மாற்ற வீதம் பெரிதா இருக்கும். சோ இதால பெருக்கும் போது எங்களுக்கு மொத்த வருமானமும் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. அப்ப நிகழ்ச்சி உள்ள கேள்விக்கு விலை மாற்ற வீதத்திற்கும் உற்பத்தியாளர் வருமானத்திற்கும் உள்ள தொடர்பு எதிர்க்கணி. நிகழ்ச்சி அற்ற கல்வியில விலை எவ்வளோ கூடினாலும் நாங்க என்ன செய்வோம்? விலை மாற்றத்தை விட கேள்வித்தொகை மாற்ற வீதம் சிறிது. சோ கேள்வித்தொகையை கொஞ்சம் தான் குறைப்போம். ஆகவே உற்பத்தியாளர் வருமானம் என்ன செய்யும்? கூடும். ஆகவே நிகழ்ச்சி அற்ற கேள்விக்கு நேர்கணிய தொடர்போ அழகு நிகழ்ச்சிக்கு உச்சத்துல காணப்படும். மொத்த வருமானம் உச்சத்துல காணப்படும். இதை என்ன சொல்றாங்க? மொத்த வருவாயில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்? எங்களுக்கு எது லேசோ நாங்க அந்த முறையில விளக்கப்படுத்தினா சரி. சோ நாங்க கிராஃப்ல விளக்கப்படுத்தும். கிராஃப்ல எப்படி விளக்கப்படுத்துவீங்க? இது கேள்விக்கோடு. இதுல PED ஈக்குவல் டு 1. இது PED 1 விட கூட, இந்த PED 1 விட குறை. இது நிகழ்ச்சி உள்ள பகுதி, இது அழகு நிகழ்ச்சி, இது நிகழ்ச்சியற்ற பகுதி. இதை நீங்க கிராஃப்ல எப்படி வருவீங்க? மொத்த வருமானம். சோ விலை குறைவடைந்து கொண்டு வரும்போது நிகழ்ச்சி உள்ள கேள்விக்கு எதிர்க்கணிய தொடர்பு. ஆகவே விலை குறைவடைந்து கொண்டு வரும்போது மொத்த வருமானம் என்ன செய்யும்? கூடும். இதுல ஆப்போசிட். விலை கூடும் போது மொத்த வருமானம் குறையுதுண்டா, விலை குறையும் போது மொத்த வருமானம் கூடும். அதுக்கப்புறம் அழகு நிகழ்ச்சியில உச்சத்துல இருக்கும். அதுக்கப்புறம் நிகழ்ச்சி அற்ற பகுதியில நேர்கணிய தொடர்பு. விலை கூடும் போது மொத்த வருமானம் கூடும், விலை குறையும் போது மொத்த வருமானமும் குறையும். அப்ப இங்க TR மொத்த வருமானத்தையும் இங்க நாங்க என்ன செய்யறோம்? இங்க பிரைஸையும் அதே மாதிரி இங்க குவான்டிட்டியையும் காட்டுறோம். இங்க வருமானத்தையும் அதே மாதிரி இங்க வருமானம் எத்தனை குவான்டிட்டியால கூடிட்டு போகுது அப்படிங்கிறதையும் காட்டுறோம். பாருங்க, இதுல கேள்வியில் விலை நிகழ்ச்சி என்பதால் கருதப்படுவது மொத்த வருவாயில் அது எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்? விலை கேள்வி நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொருளின் அல்லது சேவையின் விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கும் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கும் இடையில சொல்றது. இதை மொத்த வருவாயில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும்? நிகழ்ச்சி உள்ள கேள்வியில விலை வீழ்ச்சியானது தொகையின் சதவீத அதிகரிப்பை ஏற்படுத்துவதால மொத்த வருவாயில் அதிகரிப்பை ஏற்படுத்தும். ஆகவே
நிகழ்ச்சி உள்ள கேள்விக்கு விலை குறையும் போது மொத்த வருமானம் என்ன செய்யும்? கூடும். நிகழ்ச்சியற்ற கேள்விக்கு விலை அதிகரிப்பு கேள்வித்தொகையில் சிறிய வீழ்ச்சியை ஏற்படுத்துறதால மொத்த வருவாயில் அதிகரிப்பு ஏற்படுத்தும். ஸோ விலை கூடும் போது மொத்த வருமானம் கூடும். ஏனைய நிகழ்ச்சி பெறுமதியில் இன்னாலும் விடை கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்க என்ன முறை நோட்ஸ் முறையிலையும் விளக்கப்படுத்திலும் கிராஃப் முறையிலையும் விளக்கப்படுத்திலும் உங்களுக்கு எது விளக்கப்படுத்துறதுக்கு தெளிவாக இருக்குதோ இப்படித்தான் விளக்கப்படுத்தணும்னு நினைக்காம விளக்கப்படுத்துறதுக்கு எது தெளிவாகுதோ அதை எடுங்க. இன்கேஸ் உங்களோட கிராஃப்ல எக்ஸாம்ல கிராஃப் எதிர்பார்க்க இல்ல நோட்ஸ் மூலமா தான் எதிர்பார்த்திக்கிறாங்கன்னாலும் இந்த நோட்ஸ்ல நீங்க கொடுக்குறீங்க தானே நிகழ்ச்சி உள்ள கேள்விக்கு விலை குறையும் போது மொத்த வருமானம் கூடுங்கிற கன்செப்ட, அதே மாதிரி இதுல உள்ள நிகழ்ச்சியற்ற கேள்விக்கு நேர்கணிய தொடர்புங்கிற கன்செப்ட் ஸ்கீம்ல கன்செப்டை தானே கொடுத்துக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு லேசான முறைகள் உங்களுக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய முறைகள்ல பாடத்தை வழங்கிடுங்க. அடுத்து 3வது கேள்வியை பாருங்க. ஒரு பொருளின் சந்தை நிரம்பல் வலையில் செல்வாக்கு செலுத்த வல்ல அரசாங்கத்தின் 3 கொள்கை கருவிகளை குறிப்பிடுக. ஒரு பொருளின் சந்தை நிரம்பல் வலையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசாங்கத்தின் 3 கொள்கை கருவிகள். நிரம்பல் வலையில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசாங்கத்தின் 3 கொள்கைகள். நிரம்பல் வலையில செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரச கொள்கைகள். அரசாங்கம் வரி மூலமாக செல்வாக்கு செலுத்த முடியும். மானியம் மூலமாக செல்வாக்கு செலுத்த முடியும். மிகை நிரம்பலை கொள்வனவு செய்வதன் மூலமாக, குறைநிரப்பு கொடுப்பனவு செய்வதன் மூலமாக, இந்த மாதிரி நிறைய காரணங்களால அரசாங்கம் செல்வாக்கு செலுத்த முடியும். பாருங்க. மானியம் மூலமாக உற்பத்தி செலவை குறைக்கும் பொருட்டு அரசாங்கத்தால் உற்பத்திக்கு வழங்கப்படும் நிதியுதவி மானியம். வரி உற்பத்தியின் மீது அல்லது விற்பனையின் மீது விதிக்கப்படும் வரி. இதன் மூலமா அதிக அளவு உற்பத்தி செய்யாம தடுக்க முடியும். மிகை நிரம்பலை கொள்வனவு செய்வதன் மூலமாக, குறை நிரப்பு கொடுப்பனவு செய்வதன் மூலமாக, உத்தரவாத விலை, விலை ஆதரவு கொள்கைகள் இப்படி இதையும் நாங்க மென்ஷன் பண்ணலாம். அடுத்து 4வது கேள்வி, சந்தை சமநிலை எண்ணக்கருவை வரைவிலக்கணம் செய்து சந்தை சமநிலையிலிருந்து சந்தை சமநிலையை நோக்கி இட்டு செல்லக்கூடிய சக்திகளை விளக்குக. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? சந்தை சமநிலைண்டா என்ன அப்படிங்கிறத விளக்கப்படுத்தணும். இப்ப சந்தை சமநிலை அப்படிங்கிறது கேள்வியும் நிரம்பலும் சமப்படுகின்ற இணை. அதாவது போட்டி சந்தையொன்றில் கேள்வி நிரம்பல் ஆகிய 2 முரண்பட்ட சந்தை சக்திகள் சந்திப்பதன் மூலம் உண்டாகும் ஒரு தளம்பலற்ற நிலை சந்தை சமநிலைன்னு சொல்லப்படுது. இங்க வந்து மிகை உற்பத்தியோ மிகை நிரம்பலோ மிகை கேள்வியோ எதுவுமே இடம்பெற மாட்டாது. சமநிலை சந்தையானது சமநிலையில் இருக்கும். சமமின்மை நிலையிலிருந்து சந்தை சமநிலையை நோக்கி இட்டு செல்லக்கூடிய சக்திகள் சமனின்மையில் காணப்படும் போது, அதாவது சமநிலை விலைக்கு மேலாக காணப்படும் போது அங்கு மிகை நிரம்பல் ஏற்படும். மிகை நிரம்பல் ஏற்படும். ஆகவே மிகை நிரம்பல் ஏற்படுறதால விலை கீழ் நோக்கி தள்ளப்பட்டு சந்தை சமநிலை நோக்கி உந்து சக்தப்படும். அதே மாதிரி சமநிலை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கப்படும் போது அல்லது சமநிலை விலைக்கு கீழாக சமமின்மை தோன்றுகின்ற சந்தர்ப்பத்துல இங்கு வந்து மிகை கேள்வி ஏற்படும். சமநிலை விலைக்கு கீழாக நிர்ணயிக்கும் போது மிகை கேள்வி ஏற்படும். ஆகவே மேல் நோக்கி தள்ளப்பட்டு அது சமநிலை நிலைமையை நோக்கி கொண்டு செல்லப்படும். பாருங்க, சந்தை சமநிலை என்ன கருவி? சந்தை சமநிலையை நோக்கி எங்க செல்லும் சக்திகள் நுகர்வோரால் குறித்த விலையில் ஒரு பொருளின் அல்லது சேவையின் மீது எழுப்பப்படும் கேலித்தொகை நிரம்பலாளரால் எழுப்பப்படும் நிரம்பல் தொகைக்கு சமனாக இருந்தால் சமநிலை. ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க சமநிலை டெபினிஷன் எழுதணும். இப்புள்ளியில் சந்தையானது சமதளத்தில் இருக்கும். அதன் போது நுகர்வோரும் உற்பத்தியாளரும் திருப்தி அடைவதால் விலை மாற்றம் அடைவதற்கு எந்த போக்கும் காணப்படாது. அதாவது இதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு பாயிண்ட், சமநிலையின் போது மிகை கேள்வி மிகை நிரம்பல் ஏற்படாது. சமநிலை விலை கேள்வி விலை நிரம்பல் விலை சமப்படும். இந்த மாதிரி சப் பாயிண்ட்ஸை கட்டாயம் எழுதுங்க. சமநிலையை நோக்கி சந்தையை இயங்க செய்கின்ற சக்திகள் கேள்வி நிரம்பல் ஆகியவற்றுடைய இயக்கத்தால சந்தை சமநிலையில காணப்படும். இங்க மிகை நிரம்பல் மிகை கேள்வி எதுவுமே காணப்படாது. இன்கேஸ் சமநிலை விலையை விட கூடுதலாக காணப்படுற சந்தர்ப்பத்துல சமநிலை விலைக்கு மேலாக விலை காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல இங்க மிகை நிரம்பல் உருவாகும். இந்த நிரம்பல் செய்யப்படும் தொகை கேள்வி எழுப்பப்படும் தொகையை விட கூடுதலாக
கேள்வியை விட நிரம்பல் தொகை கூடுதலா காணப்படுறதால இங்கு மிகை நிரம்பல் ஒன்று ஏற்படும். இந்த மிகை நிரம்பல் அகற்றுவதற்காக விற்பனையாளர்கள் விலையை குறைப்பாங்க. அதே மாதிரி ஒரு பொருளோட விலை சமநிலை விலையை விட குறைவாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்துல, குறைவாக காணப்படுற சந்தர்ப்பத்துல இங்கு விலை மேல் நோக்கி அழுத்தம் செய்யப்பட்டு இங்க வந்து என்ன செய்யும், விலை அதிகரிப்புன்னு ஏற்படும். அப்ப இங்க நீங்க எதை விளக்கப்படுத்தணும்னு பாருங்க. பாயிண்ட் பண்ணிக்கிறாங்க, மிகை கேள்வி மிகை நிரம்பல் மூலமாக இந்த அசைவு வந்து காட்டப்படணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கேள்விக்குரிய ப்ராப்பர் ஆன்சர் எதை எழுதணும் நீங்க, எதை அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப சமமின்மை அப்படின்னு சொல்லும்போது எதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, மிகை கேள்வி மிகை நிரம்பல் எப்படி உருவாகுது, அது மூலமா எப்படி விலை மாற்றப்படுது அப்படிங்கிறத நீங்க விளக்கப்படுத்தணும். அடுத்த கேள்வியை பாருங்க, நுகர்வோர் மிகையும் உற்பத்தியாளர் மிகையும் வரை விலக்கணப்படுத்துக. அப்ப நுகர்வோர் மிகை அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு நார்மலா தெரியும். கிராஃப்ல இந்த உச்ச விலைக்கும் சமநிலை விலைக்கும் இடைப்பட்ட இந்த கோண பரப்பு நுகர்வோர் மிகை, கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த இழிவு விலைக்கும் சமநிலை விலைக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். இதுல அவங்க அடிக்கிறது நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை. நுகர்வோர் மிகைன்னு சொல்றது ஒரு குறிப்பிட்ட பொருள், நாங்க வந்து இந்த கிராஃப் வச்சே விளக்கப்படுத்தலாம். குறிப்பிட்ட பொருளை நுகர்வோர் கொள்வனவு செய்ய தயாரான ஆரம்ப விலைக்கும் அப்பொருளை உண்மையில் கொள்வனவு செய்த சமநிலை விலைக்கும் இடையிலான வித்தியாசம் தான் நுகர்வோர் மிகை. அப்ப நுகர்வோர் மிகைன்னு சொன்னா உண்மையா அவங்க கொள்வனவு செய்ய தயாரான விலை, ஆகக்கூடிய விலை மைனஸ் சமநிலை விலை கீழ் 2 தர சமநிலை தொகை. உற்பத்தியாளர் மிகைன்னு சொல்றது சந்தையொன்றில் குறிப்பிட்ட பொருளை உற்பத்தியாளர் விற்பனை செய்த விலைக்கும், அதாவது சமநிலை விலைக்கும் விற்பனை செய்ய தயாராகவிருந்து குறைந்தபட்ச விலைக்கும் இடையிலான வித்தியாசம். அப்ப இது உற்பத்தியாளர் மே. அப்ப லேசா நாங்க வரைவிலக்கணப்படுத்தலாம். நுகர்வோர் ஒரு பொருளுக்கு அல்லது சேவைக்கு செலுத்த விரும்பும் உச்ச விலைக்கும் உண்மையில் செலுத்தும் விலை, உண்மையில செலுத்துற விலை எது, சமநிலை விலைக்கும் இடையிலான வேறுபாடு நுகர்வோர் மிகை. உற்பத்தியாளர் மிகை என்று சொல்றது உற்பத்தியாளர் ஒரு பொருளை பெற விரும்பும் குறைந்தபட்ச விலைக்கும் உண்மையில் அவர் பெறும் விலைக்கும் இடையிலான வேறுபாடு. அதாவது விக்கிற விலைக்கும் அவர் விற்பனை செய்ய தயாராக இருந்த விலைக்கும் இடையிலான வேறுபாடு உற்பத்தியாளர் மிகை. அடுத்து விலைக்கேடு நிகழ்ச்சி நுகர்வோர் மிகையை எவ்வாறு பாதிக்கும் என்பதை வரைவை பயன்படுத்தி விளக்குக. விலைக்கேடு நிகழ்ச்சி இதுல வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு வந்து பெறுமதி மாறும். உதாரணமா நிகழ்ச்சி உள்ள கேள்வி எடுத்தீங்களா இருந்தால் ஒன்றுக்கு கூடிய விலைசார் கேள்வி நிகழ்ச்சி அல்லது நிகழ்ச்சி உள்ள கேள்வியில கிராஃப் இப்படி வரும். இப்படி வரும். கிடையச்சுக்கு மென்சாய்வாக இது நிரம்பல் கோடு. ஆகவே இங்க சமநிலை விலை, இங்க சமநிலை தொகை. அப்ப இங்க நிகழ்ச்சி உள்ள கேள்வியின் போது நுகர்வோர் மிகை வந்து குறைவாக இருக்குது, உற்பத்தியாளர் மிகை கூடுதலா இருக்குது. நிகழ்ச்சி அற்ற கேள்வி எடுத்தீங்களா, இந்த நிகழ்ச்சி அற்ற கேள்வி கிடையச்சுக்கு குத்து சாய்வாக வரும் கிராஃப். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா கேள்வி கோடு இங்க பாத்தீங்கன்னா நுகர்வோர் மிகை கூடுதலாக உற்பத்தியாளர் மிகை குறைவாக வரும். சோ இந்த மாதிரி அழகு நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கும் சமனா வரும், நுகர்வோர் மிகை உற்பத்தியாளர் மிகை சமனா வரும். சோ இந்த மாதிரி ஏதாவது 4 மார்க்ஸ் தானே, ஏதாவது நீங்க கிராஃப வரைஞ்சி விளக்கப்படுத்தலாம். இங்க ஆன்சர்ல எதை கொடுத்திக்கிறாங்கன்னு சொன்னா பூரண நிகழ்வுள்ள கேள்வி நுகர்வோர் விலை மாற்றங்களுக்கு முடிவில்லா துலங்களை கொண்டிருக்கும், அதாவது விலையில
எந்த மாற்றம் நடந்தாலும் கேள்வியில் எந்த விதமான மாற்றம் நடைபெறாது. ஏனெனில் நுகர்வு குறிப்பிட்ட விலையில மட்டும்தான் பொருட்களை கொள்வனவு செய்வாங்க. ஆகவே நுகர்வோர் மிகையானது பூஜ்ஜியத்தை அண்மித்ததாக காணப்படும். விலையில் மிக சிறிய அதிகரிப்பு நுகர்வோர் மிகை முழுமையாக அகற்றிவிடும். சோ விலையில எந்த விதமான அதிகரிப்புமே செய்ய இயலாது. இங்கு எல்லா விலையிலையும் நுகர்வோர்மையை உச்சப்படுத்தப்பட்டதாக இருக்கும். விலை மாற்றங்கள் மொத்த செலவை பாதிக்கும். நுகரப்படும் அளவை பாதிக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது குவான்டிட்டியில வந்து அவங்க எந்த விதமான மாற்றமுமே செய்ய மாட்டாங்க. அப்ப இது ரெண்டையும் இவங்க வந்து காட்டிக்கிறாங்க. நாங்க வந்து எதை வேணாலும் காட்டலாம். PED ஈக்குவல் டு 1 அல்லது ஒன்னை விட கூட ஒன்னை விட குறைய எதை நீங்க விளக்கப்படுத்துறீங்களோ விளக்கப்படுத்துற எல்லாத்துக்குமே மார்க்ஸ் கிடைக்கும். ஆனா பாருங்க எல்லா நிகழ்ச்சிகளும் ஒரே கிராஃப்ல வரையப்படுமா இருந்தா அங்க மார்க்ஸ் கிடைக்காதுன்னு போட்டிக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து தனித்தனி வரைவு மூலமாக விளக்கப்படுத்தணும். இப்போ இது 2024 பாஸ் பேப்பர். அப்ப இதையும் உங்களுக்கு பார்த்த வரைக்கும் விளங்கிக்க எவ்வாறான கேள்விகள் வந்திக்குது அப்படின்னு சொல்லி. அடுத்தது 2021 பாஸ் பேப்பர். இதுல பாருங்க கேள்வி விதிக்கு புறநடையாக அமைந்துள்ள இரு சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. கேள்வி விதிக்கு புறநடை கேள்வி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். புறநடை கேள்வின்னு சொன்னா நேருக்கு நேர் தொடர்பு. ஒரு குறிப்பிட்ட பொருளோட விலையை வச்சு நாங்க அந்த பொருளோட தரத்தை மதிப்பிடும் போது புறநடை கேள்வி ஏற்படும். இப்ப நாங்க நினைக்கிறோம் விலை கூடின பொருள் தான் நல்ல குவாலிட்டியான பொருள்னு சொல்லும் போது விலை கூடின பொருளுக்கு நிறைய கேள்வி ஏற்படுத்துவோம். அடுத்து சமூக அந்தஸ்துடைய பொருட்கள், கௌரவ பொருட்கள், அடுத்தது வந்து மருந்து பொருட்கள், இதெல்லாம் வந்து விலை கூடினாலும் நாங்க என்ன செய்வோம் கேள்வியை கூட்டுவோம். புறநடை கேள்வி ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் அந்தஸ்தை காட்டும் பொருட்கள், விலையான தரத்தை மதிப்பிடும் பொருட்கள், கிஃபன் பொருளுக்கும் புறநடை கேள்வி காணப்படும். நாங்க ஒரு பாஸ் பேப்பர் மத்த பாஸ் பேப்பர்ல நான் காட்டினேன். புறநடை கேள்வியை கொண்ட இழிவு பொருட்கள் தான் கிஃபன் பொருள். ஸோ பதிலீடு அற்ற பொருள், எந்த ஒரு பதிலீடுமே இல்ல அந்த பொருளுக்குன்னு சொல்லும்போது விலை கூடும் போது நாங்க என்ன செய்யணும் வாங்கித்தான் ஆகணும்ன்ற கட்டத்துல வாங்குவோம். அப்போ இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாமே புறநடை கேள்வி. பதிலீடு அற்ற பொருள் எளிதாமைக்கிறது நல்லது. புறநடை கேள்விக்குரிய பொருட்கள் சமூக அந்தஸ்துடைய பொருட்கள், விலையால குறிப்பிட்ட பொருள் தரம் மதிப்பிடக்கூடிய பொருட்கள், மருந்து பொருட்கள் இந்த மாதிரி வரும். ரெண்டாவது கேள்வியை பாருங்க. பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 140 ரூபாவாக உள்ள போது, அப்ப 140 ரூபா உள்ள போது 22 லிட்டரை கொள்வனவு செய்யும் ஒரு நுகர்வோர் 160 ரூபா ஆகும் போது 18 லிட்டரை கொள்வனவு செய்தார். இதுல விலைக்கேளி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. மோஸ்ட்லி இதுல நிறைய பேர் சிறப்பில்லை என்னன்னா விலைக்கேளி நிகழ்ச்சி காணும் போது நீங்க புள்ளி நிகழ்ச்சி மெத்தட் யூஸ் பண்றீங்க. புள்ளி நிகழ்ச்சி மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது. 140 ரூபாயில் விலைக்கேளி நிகழ்ச்சி கேட்டாதான் நீங்க புள்ளி நிகழ்ச்சி யூஸ் பண்ணணும். ஜென்ரலா கேட்கிற சந்தர்ப்பத்துல நீங்க வில் நிகழ்ச்சி முறையை தான் யூஸ் பண்ணணும். டெல்டா கியூடின் கீழ் டெல்டா பி தர P1 பிளஸ் P2வின் கீழ் Q1 பிளஸ் Q2. டெல்டா கியூடி 18ல இந்த 22 கழிப்பீங்க சய 4, டெல்டா பி 20, P1 பிளஸ் P2 300, Q1 பிளஸ் Q2 40. இது சுருக்குனா நான் 5 20 6 30. இது இதால சுருக்குனா 10ஆல சுருக்குனா 20ஆல சுருக்கிடும். 2 மேல 3 3ன் கீழ் 2 ஆகவே சய 1.5. ஆகவே ஜென்ரலா விலை நிகழ்ச்சியை கணிப்பிடுங்கன்னு தரும்போது நாங்க வில் நிகழ்ச்சி மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். புள்ளி நிகழ்ச்சியை யூஸ் பண்ணலாது. ஏன்னா 140 22 போட்டீங்களா இருந்தா ஒரு அமௌண்ட் வரும். அதே மாதிரி 160 18 போட்டீங்களா இருந்தா அதுக்கு வேற அமௌண்ட் வரும். ஸோ எதை மென்ஷன் பண்ண இல்லாத சந்தர்ப்பத்துல நாங்க வந்து வில் நிகழ்ச்சி முறையை தான் பயன்படுத்தணும். அழகு நிகழ்ச்சி பத்தி ஒரு கேள்வி தந்தீங்கன்னா அதுல நுகர்வோன் செலவீட்டு முறையை பயன்படுத்தணும். மூணாவது கேள்வியை பாருங்க. ஏனைய காரணிகள் இதுல விடையை பாருங்க.
1.5. மூணாவது கேள்வி, ஏனையவை மாறா நிலையில் இழிவுப் பொருள் ஒன்றின் விலை வீழ்ச்சி அடையுமாயின் அப்பொருளின் கேள்வித் தொகையானது மாற்றம் குறைவடையுமா அல்லது அதிகரிக்குமா? பதிலீட்டு விளைவு, வருமான விளைவு என்பவற்றின் அடிப்படையில் உமது விடையை விளக்குக. இழிவுப் பொருளின் விலை வீழ்ச்சி அடையும் போது கேள்வித்தொகை குறையுமான்னு கேட்குறாங்க. இழிவுப் பொருளுடைய விலை வீழ்ச்சி அடையும் போது கேள்வித்தொகை அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்டா, இழிவுப் பொருளும் எதிர்க்கணிய தொடர்பை கொண்டதுதான். நேர்கணிய தொடர்பை கொண்ட அல்லது புறநடை கேள்வியை கொண்ட இழிவுப் பொருட்கள் தான் நாங்க கிஃபன் பொருள்னு சொல்லி படிக்கிறோம். சோ இழிவுப் பொருளோட விலை குறையும் போது கேள்வித்தொகை கூடும். இழிவுப் பொருளோட சார்பு விலை குறைவடையும் போது அதோட பதிலீட்டு விளைவின் காரணமாக அதன் தலைகீழ் தொடர்பை கொண்டிருப்பதால் சார்பு விலை குறைவடையும் போது கேள்வித்தொகை அதிகரிக்கும். இது ஜென்ரலா நாங்க பாக்குறோம் தானே. ஜென்ரலா என்ன சொல்றோம், ஒரு பொருளோட விலை குறையும் போது சார்பு விலை என்ன செய்யும், குறையும். அதாவது பதிலீட்டு பொருளோட கொள்வனவு குறையும். குறிப்பிட்ட பொருளோட விலை குறையும் போது பதிலீட்டு பொருளோட கொள்வனவு குறைவடைஞ்சு குறித்த பொருளோட கேள்வித்தொகை என்ன செய்யும், அதிகரிக்கும். இது பதிலீட்டு விளைவு. வருமான விளைவு காரணமாக இழிவு பொருளோட விலையில் வீழ்ச்சி ஏற்படும் போது அப்பொருளின் கேள்வித்தொகையானது வருமான விளைவின் காரணமாக வீழ்ச்சி அடையும். எப்படி? இழிவு பொருள் ஒன்றோட வருமான விளைவு எப்பொழுதும் எதிர்க்கணியமாக காணப்படும். ஏன்? விலை குறையும் போது இதுக்கு நான் ஒரு சார்ட் ஒண்ணு உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிப்பேன். சார்ட் வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி போட்டிப்பேன். விலை குறையும் போது வருமான விளைவு எதிர்க்கணியம். ஏன் வருமான விளைவு எதிர்க்கணியம்னு சொன்னா, மெய் வருமானம் அதிகரிக்கும். விலை குறையும் போது என்ன செய்யும், மெய் வருமானம் கூடும். மெய் வருமானம் கூடுறதால கேள்வித்தொகை கூடும். சோ வருமான விளைவு எதிர்க்கணியமாக காணப்படுறதுன்னா விலை குறையும் போது கொள்வனவு சக்தி கூடும். இதனால கேள்வித்தொகை கூடும். ஆகவே பதிலீட்டு விளைவு விலை குறையும் போது பதிலீட்டு பொருளோட கொள்வனவு குறைவடைந்து சார்பு விலை குறைவடைந்து கேள்வித்தொகை அதிகரிக்கும். வருமான விளைவுல விலை குறையும் போது பதிலீட்டு பொருளோட கொள்வனவு சக்தி அதிகரித்து கேள்வித்தொகை என்ன செய்யும், அதிகரிக்கும். இழிவுப் பொருள்களை பொறுத்த மட்டில் பதிலீட்டு விளைவின் விரிவாக்க விளைவானது வருமான விளைவின் சுருக்க விளைவை விட பலம் வாய்ந்ததாக காணப்படும். இழிவுப் பொருளின் விலை வீழ்ச்சியின் காரணமாக ஏற்படும் மொத்த விலை விளைவு கேள்வித்தொகை அதிகரிப்பு கிட்டு செல்லும். சோ கேள்வித்தொகை குறைவடையாது. கேள்வித்தொகைக்கும் விலைக்கும் இழிவுப் பொருளுக்கு நேர்கணிய தொடர்பு இல்லை, எதிர்கணிய தொடர்பு அப்படிங்கிறத விளக்கப்படுத்தணும். அப்ப இதுல எப்படி மார்க்ஸ் டிவைட் ஆகிக்குது, நீங்க எழுதுற இந்த பதிலீட்டு விளைவுக்கு 2 மார்க்ஸும் அதே மாதிரி வருமான விளைவுக்கு 2 மார்க்ஸும் எதிரத்தாக்கத்தை விட கூடுது. நான் நோட்ஸ் ஆல்ரெடி கொடுத்திப்பேன், தேவையானவங்க கேட்டுக்கொள்ளுங்க. விளைவு பொருளோட பதிலீட்டு விளைவோட விரிவாக்க விளைவை விட வருமான விளைவோட சுருக்க விளைவு பலம் வாய்ந்ததாக காணப்படும். ஏன்னா பதிலீட்டு விளைவோட விரிவாக்க விளைவுன்னு சொல்லும் போது பதிலீட்டு பொருட்களை நாங்க என்ன செய்யலாம், சடனா வாங்குறத குறைச்சு கொள்ளணும். பட் வருமான விளைவுங்கிறது கொள்வனவு சக்தி அந்த ஈக்கிற அமௌண்ட்டுக்குள்ளுக்கு தான் சுருங்க போகுது. ஸோ பதிலீட்டு விளைவோட விரிவாக்க விளைவு வருமான விளைவோட சுருக்க விளைவை விட கூடுதலாக காணப்படும். அப்போ ஒரு கேள்விக்கு எப்படி விட எழுதணும், 6 மார்க்ஸே கொடுத்துக்கிறாங்கடா 3 உடைச்சு நீங்க விளக்கப்படுத்துவீங்க. ஒண்ணு குறைவடையுமா அதிகரிக்குமாங்கிறதுக்கு விஷயமும், வருமான விளைவு பதிலீட்டு விளைவுகள் எப்படி அது தாக்கம் செலுத்துதுன்னு கன்க்ளூஷனும். அடுத்தது 4வது கேள்வியை பாருங்க. நிரம்பல் வலையை நகரச் செய்யும் 3 காரணிகளை வரைபடங்கள் உதவியுடன் விளக்குக. நிரம்பல் வலையை நகரச் செய்யும் காரணி. இதுல ஸ்பெசிபிக்கா சொல்ல வலதுபுறம் இடதுபுறம். சோ நீங்க ஜென்ரலா விளக்கப்படுத்தலாம். நிரம்பல் வலை இந்த இடத்துல சாரி இப்படி காணப்படுதுண்டா, இது பி. தொழில்நுட்ப அதிகரிப்பு காரணமாக வலதுபுறம் நகரும். இதால கேள்வித்தொகை கியூல இருந்து Q1 மாற்றமடையும். உற்பத்தி செலவு குறையும் போது வலதுபுறம் நகரும். அப்படித்தானே. தொழில்நுட்பம் கூடும் போது வலதுபுறம் நகரும், உற்பத்தி செலவு குறையும் போது வலதுபுறம் நகரும், உற்பத்தியாளர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வலதுபுறம் நகரும், அரசாங்கம் உற்பத்தியாளருக்கு மானியம் வழங்கும் போது வலதுபுறம் நகரும். இதெல்லாம் நிரம்பல் வழியை வலதுபுறம் நகரக்கூடியது. இதுக்கு கிராஃப் எல்லாத்துக்குமே இப்படித்தான் வரைய போறீங்க.
அதே மாதிரி இடதுபுறம் நகரத்தை நீங்க வரைஞ்சு விளக்கப்படுத்தலாம். இடதுபுறம் நகரக்கூடிய காரணி தொழில்நுட்பம் பின்னடைவு ஏற்பட்டா, உற்பத்தி செலவு அதிகரிக்குமாக இருந்தால், உற்பத்தியாளர்களோட எண்ணிக்கை குறையுமாக இருந்தால், இதெல்லாம் அதுக்குரிய ரீசனா எழுதுவீங்க. பாருங்க. பின்வருவனவற்றுள் ஏதேனும் ஒன்று நிரம்பல் வலையை இடம்பெறச் செய்யும். காரணி உள்ளீடுகளோட விலை, தொழில்நுட்பம், வரி மானியம், சந்தையில் உள்ள நிரம்பலாளர்களின் எண்ணிக்கை. இதில் ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. உள்ளீடுகளோட விலை வீழ்ச்சி நிரம்பல் வலையை வலப்புறம் நகர செய்யும். உள்ளீடு விலை உயர்வு நிரம்பல் வலையை இடப்புறம் நகர செய்யும். நிரம்பலாளர்களோட எண்ணிக்கை அதிகரிப்பு நிரம்பல் வலையை வலப்புறம் நகர செய்யும். நிரம்பலாளர் எண்ணிக்கை வீழ்ச்சி நிரம்பல் வலையை இடப்புறம் நகர செய்யும். அப்படி தொழில்நுட்ப முன்னேற்றம் வலப்புறம், தொழில்நுட்ப பின்னடைவு இடப்புறம். இப்படி ஸ்பெசிபிக்கா காரணி படத்தோட விளக்கப்படுத்தியிருந்தா மார்க்ஸ் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. ஓவராலா அவங்களுக்கு 2வது கேள்வி கொஞ்சம் விளங்கிக்கும். 7மாக இருந்தா நான் அதுக்கு முன்னுக்குள்ள பாஸ் பேப்பர் ரெக்கார்டிங் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ 2020 ஆல்ரெடி அது பவர் கட்டால ஷார்ட்டா கட் ஆகிட்டுது. ஸோ அதோட ரெக்கார்டிங் நான் போட்டிப்பேன். 2020 2021, 22, 23, 24 அது எல்லாத்தோட ரெக்கார்டிங்குமே இதுல உங்களுக்கு இருக்கும். தேவையானவங்களுக்கு நிறைய இப்போ வந்து அடுத்தடுத்த பேட்ச் எக்ஸாம் செய்யறவங்களுக்கு இது மோஸ்ட்லி ஹெல்ப் ஆகுது யூடியூப் பேஜ். ஸோ தேவையான எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.